நேம் ரேவதி. நாங்கள் சைதாப்பேட்டிலேருந்து வரோம். லாஸ்ட் டைம் ப்ரேயர் மீட்டிங் வரும்போது பிரதர் ப்ரேயர் பண்ணி அமிச்சது என்னன்னா, உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு நல்ல ப்ரமோஷன் இருக்குன்னு சொல்லி அமிச்சாரு. பட் ஆனால் ஆஃபீஸோட சுச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும், பட் ப்ரமோஷனுக்குலாம் வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு போயிட்டேன். பட் வேற ஜாப் தேடும் போது எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிது. பட் ஆனால் அந்த ஜாப்ல எனக்கு ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஏன்னா நான் செய்கிற வேலையோடு அந்த வேலை கொஞ்சம் கம்மியான வேலை, பட் சம்பளம் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் இறங்கி போய் வேலை செய்யணுமா ரொம்ப யோசிச்சேன். பட் ஸ்டில் இருக்கிற ஆஃபீஸ் சுச்சுவேஷனும் சரியில்லை. அவங்க சேலரியும் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 12 இயர்ஸ் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ கிடைக்கிற சம்பளம் என் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிற சம்பளத்தில் நான் பாதி தான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது சரி வேற கம்பெனி போவோம், சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது வேற ஒரு கம்பெனியில் கிடைச்சிது. பட் ஆனால் அங்கே நைட் ஷிஃப்ட். ஸோ என் குழந்தை இருக்கான், அவனை பார்த்துக்கிறது நிறைய கஷ்டம். ஸோ அதெல்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு 7 days தான் இருக்குது. அதுதான் என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே. வேற ஒரு கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்துச்சு. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி நான் எதிர்பார்த்தது நான் வாங்குற சம்பளத்தை ஒரு 30 to 40% கிடைச்சா போதும் எனக்கு, அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு நான் வாங்குற சம்பளத்தில் ரெட்டிப்பான சம்பளத்தில் கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த பொசிஷனுமே நான் முன்னாடி கம்பெனியில் இருந்ததை விட ஒரு நல்ல பொசிஷன்ல கொடுத்தாரு. ஒரு 4 இன்டர்வியூ பேனல்ல இருந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல கர்த்தரன் உயர்த்திருக்காரு. அவரோட பரிசுத்த நாமத்துக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். அதே மாதிரி என்னோட சிஸ்டர் இன் லாக்கு நாங்கள் ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். பிரதருக்குமே தெரியும். லாஸ்ட் மந்த் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வர சம்பந்தம் தடைப்பட்டுரும். பட் இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போகும்போது இப்போ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா கேட்டகரியிலுமே அவளுக்கு என்னன்னா எங்களுக்கு சொந்தத்திலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சு அவங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. வர August 18th அவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல் பிரைஸ் டு த காட். தேங்க்யூ.